புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணை எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கண்களை மூடி ஜெபிப்போம். இதோ வல்லமையான பிரசன்னத்தோடு நம்முடைய மத்தியில் வீற்றிருக்கும் நம்முடைய நற்கருணை ஆண்டவரை திருப்பாதத்தில் அமர்ந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். இதோ எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தை நற்கருணை ஆண்டவர் முகமுகமாய் அவரை தரிசிக்க நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு புதிய நாளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். இதோ எத்தனையோ வல்லமையான செயல்களை, எத்தனையோ நற்பண்புகளை நமக்கு தர காத்திருக்கின்றார். அதற்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, நம் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. குறிப்பாக நம் வீடுகளில் நோய்வாய்ப்பட்டு பல படுக்கையினால் படுத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதோ தொட்டு ஆசீர்வதிக்க, தொட்டு குணப்படுத்த நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக காத்திருக்கின்றார். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க இருக்கின்றார். நம்மை எப்பொழுது முழுமையாக, நம்மை முழுவதும் எப்பொழுது நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம் கொடுக்கின்றோமோ அந்த நொடி பொழுது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் சுகமாக்குவார். ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஆசீரை வழங்குவார். கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி கூறுவோம். இதோ நாம் பலவற்றிற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் எதற்கு பின்னால் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். பணம், பதவி, புகழ், புகழ்ச்சி என்று எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பாழாக்குகின்றனவோ, எதெல்லாம் நம் வாழ்க்கைக்கு தேவையற்றதோ அவற்றையெல்லாம் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த வேளையிலே நம்முடைய நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். பல்வேறு வேளைகளிலே நாம் நமக்கு சோதனைகள், வேதனைகள் எல்லாம் வரும்போதெல்லாம் நாம் நம்மை சுற்றி உள்ளோரிடமும் நம் நண்பர்களிடம் சொல்லி அழுவோம். ஆனால் இந்த உலகம் நம்முடைய கண்ணீரை காராது, நம்மை கண்ணீரை பொருட்படுத்தாது, நம்மை பார்த்து நம்மை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்ற ஒரு உலகம், நம்முடைய கண்ணீருக்கு மதிப்பில்லாத ஒரு உலகம். ஆனால் நாம் எப்பொழுதெல்லாம் கண்ணீரோடு நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம் கண்ணீருக்கான பதிலை அவர் தருகின்றார். எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையோடு கண்ணீரோடு ஜெபிக்கின்றோமோ நம்மளுடைய கண்ணீருக்கான பதிலை அவர் தருகின்றார். இப்பொழுது நம்பிக்கையோடு கண்ணீர் விட்டு நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நம்மளுடைய கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது. நாம் மனிதரிடம் அழுகுவோம், ஆனால் நம்மை முன்னால் விட்டு பின்னால் புறம் கூறுகின்ற, நம்மை பார்த்து நகையாடுகின்ற உலகம் இது. ஆனால் நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம் நாம் அழும் பொழுது, நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம் நம்முடைய சோதனைகளையும் வேதனையும் சொல்லி அழும்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகின்றது. நற்கருணை ஆண்டவர் நம்மை வளப்படுத்துகின்றார். நற்கருணை ஆண்டவர் நம்மை செம்மைப்படுத்துகின்றார். நற்கருணை ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். இதோ இந்த வேளையிலே, இந்த ஆராதனையிலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கையோடு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். நற்கருணை ஆண்டவர் நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பார்.
நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு கண்ணீர் விட்டு அழுவோம். நம்முடைய கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது. நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தெய்வமாக, நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகின்ற தெய்வமாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றார். இந்த வேளையிலே நம்முடைய நற்கருணை ஆண்டவரை கைகளை விரித்து, ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட அனைத்து கோடான கோடி நன்மைகளுக்கு நன்றி என்று கூறுவோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது. நம்முடைய ஆண்டவரை தரிசிக்க, நம்முடைய ஆண்டவரை புகழ, ஆண்டவரை ஆராதனை செய்ய இந்த நேரத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய கண்ணீரை காண்கின்ற தெய்வம் நமக்கு பதிலளிப்பார். இந்த வேளையிலே நம்முடைய நற்கருணை ஆண்டவரை நம்முள் வரவேற்கும் விதமாக இந்த பாடலை பாடி நம்முடைய நற்கருணை ஆண்டவரை புகழுவோம். ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோ நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோ நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆராதனை ஆராதனை இணைந்து பாடி நமது ஆண்டவரை துதிப்போம். ஆராதனை. ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோ நெஞ்சத்தின் நிம்மதியே. நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற நமது ஆண்டவர் நற்கருணை நாதர் நம் தாயாய் நம் தந்தையாய் வருகிறார். அவர் என்றும் நம்மோடு உடன் இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நாம் அனாதைகள் அல்ல, நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நமக்கென்று யாரும் இல்லை என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம் நற்கருணை நாதர் நம் அருகிலேயே, நம் இதயத்திலேயே இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அன்னையும் தந்தையுமா அனைத்து காப்பவரே, என்னாலும் வாழ்ந்திடவே கருணா மூர்த்தியானாய். அன்னையும் தந்தையுமா ஆண்டவரே, அனைத்து காப்பவரே, எங்களை அனைத்து காப்பவரே, என்னாலும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தி. இணைந்து பாடி துதித்து ஆராதனை செய்வோம். ஆராதனை 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 ஆராதனை. மீது இரக்கம் வையும் ஆண்டவரே, உடலாய் இரத்தமாய் எழுந்தருளி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்ற இயேசு இதோ புத்தி
குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்கிறார். அந்த இரத்தத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. அந்த இரத்தத்திலிருந்து நம் ஒவ்வொருவருக்கு மீட்பு உண்டு. அந்த இரத்தத்தினாலேயே நாம் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்பட்டு குணமாக்கப்படுகிறோம். உண்மையான விசுவாசத்தோடு உயிருள்ள நம்பிக்கையோடு ஆண்டவரை அறிக்கையிட்டவர்களாய் பாடி சொல்லிப்போம். உடலும் இரத்தமுமா வீற்றிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோ நற்கருணை நாதரே. உடலும் இரத்தமுமா வீற்றிருக்கும் இயேசுவே, நன்றியோடு பாடுகிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி துதித்து ஆராதனை 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 ஆராதனை. சகோதரனே சகோதரியே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே உனக்காக பாடுபட்டவர். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே உனக்காக ரத்தம் சிந்தியவர். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே உனக்காக கல்வாரியில் தன் உயிரை கொடுத்த தெய்வம். யாரேனும் நமக்காக உயிரை கொடுத்ததுண்டா? ரத்தத்தை சிந்தியதுண்டா? இந்த இயேசுவை தவிர இந்த உலகத்தில் எவராலும் நம்மை மீட்க முடியாது. இவர் ஒருவராலேயே நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பு. அந்த உறுதியான நம்பிக்கையோடு நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நமது ஆண்டவரை பாடி துதித்து ஆராதனை செய்வோம். சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் இறையே. சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே இரத்தத்தினால் ஆண்டவரே சந்திக்கும் உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி இறையே ஆட்கொள்ளுகிற தெய்வமாயிருக்கிறீர். ஆராதனை இணைந்து பாடி துதிப்போம். ஆராதனை உற்சாகமாய் பாடி செபிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு தெய்வமே, நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ எங்கள் உள்ளத்தை பார்க்கின்ற தெய்வம் நீரே. எங்கள் உள்ளத்தை சுத்தமாக்கும் ஐயா. இதோ கண்ணீரோடு கவலைகளோடும் பல்வேறு சோதனை வேதனைகளோடும் உங்களுடைய திருப்பாதத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாதத்தில் தருகின்றோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும் உம்முடைய வல்லமை பிரசன்னம் ஒவ்வொரு மீதும் இறங்குவதாக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 27 மற்றும் 28 நாம் வாசிக்க கேட்கின்றோம். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு
மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். இறை சமூகமே, அந்த இரத்த போக்கினால் அத்தனை ஆண்டு காலம் வலியினாலும் வேதனையினாலும் துன்பப்பட்ட அந்த பெண் நம்பிக்கையோடு கண்ணீரோடு ஆண்டவரிடம் வருகின்றார். அவள் கண்ணீரையும் அவள் கவலையும் புரிந்து கொண்ட ஆண்டவர் அவளுடைய நம்பிக்கையை பார்த்து அவளை குணப்படுத்துகின்றார். நாம் விவிலியத்திலே பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கின்றோம். எங்கெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாரோ, எங்கெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவரிடம் வந்தார்களோ, அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டன. அவருடைய ஜெபங்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தினார். இதோ தொடக்க நூலிலே பார்க்கின்றோம். ஆகார், சாராவினுடைய பணிப்பெண், எப்பொழுது அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாளோ சாரா அவள் மேல் பொறாமைப்பட்டு அவளை விரட்டுகிறாள். ஆண்டவரே, நான் எங்கு செல்வேன் என்று பாலை நிலத்தில் குழந்தையை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாள் ஆகார். ஆண்டவரே, நீரே என்னை பாரும், நீரே என் கண்ணீரை துடையும் என்று அழுகிறாள். எல்ரோயி எல்ரோயி என்று என் கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவரே, என் கண்ணீரை காண்கின்ற கடவுளே என்று கண்ணீர் விட்டு அழுகிறாள். கடவுள் அவருடைய கண்ணீருக்கு பதிலளிக்கிறார். சூசனாவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். முதியோர்களால் காம இச்சைக்கு அவள் உள்ளாக்கப்படும் பொழுது, ஆண்டவரே என்னை பாவத்திற்கு உள்ளாக்குகிறார்களே என்று கதறி அழுது அந்த இடத்தை விட்டு, பாவத்தை விட்டு அவள் ஓடோடி செல்கிறாள். ஆனால் அவளுக்கு கிடைத்த பரிசு, அவளை நீதிமன்றத்தில் அவளை நிறுத்துகிறார்கள். கண்ணீர் விட்டு அழுகிறாள். ஆண்டவரே, நான் ஒரு தவறும் செய்யாதவள், எனக்கா இந்த தண்டனை, எனக்கா இந்த தண்டனை என்று ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு அழுகிறாள். ஆண்டவர் அவளுடைய கண்ணீரை காண்கிறார். ஆண்டவர் அவளுடைய கண்ணீருக்கு பதிலளிக்கிறார். அவள் சாக போகிறாள், என்னை காப்பாற்ற வேற யாரும் இல்லை என்று கண்ணீர் விட்டு அழும் பொழுது தானியேலை அனுப்புகிறார் ஆண்டவர். தானியேலை அனுப்பி சூசனாவை அந்த தண்டனையிலிருந்து கடவுள் காப்பாற்றுவதை, கடவுள் விடுவிப்பதை, கடவுள் அவளுக்கு ஆசீர் வழங்குவதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். அவருடைய கண்ணீர், சூசனாவினுடைய கண்ணீர் கடவுளுடைய வார்த்தையால் சுகமானது. கடவுள் அவருடைய கண்ணீரை காண்பித்து அவருடைய கண்ணீரினால் அவள் அழுது புலம்பிய ஜெபத்தை கேட்டு அவளுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். எசேக்கியாவை பார்க்கிறோம். கடவுளுக்கு மிக உகந்த ஒரு மகன், கடவுளுடைய செயலை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் மிகுந்த அக்கறையோடும் செய்கின்ற ஒருவர். ஆனால் கடவுள் அவரையும் சோதிக்கிறார். நீ சாக போகிறாய், எசேக்கியாவே நீ சாக போகிறாய், உன் வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்திக்கொள், ஏனென்றால் நீ சாக போகிறாய் என்று ஆண்டவர் எசேக்கியாவுக்கு கூறுகிறார். ஆனால் எசேக்கியா நம்பிக்கையோடு கடவுளை பார்த்து அழுகிறார். ஆண்டவரே, என்னுடைய நன்மை உன் கண்களுக்கு படவில்லையா? ஆண்டவரே, நான் எத்தீங்கும் செய்யாதவன் ஆயிற்றே, ஏன் என்னை சோதிக்கிறீர் என்று கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆனால் அவர் மனிதர்கள் முன் கண்ணீர் விடவில்லை. ஏனென்றால் இந்த உலகமானது நம்முடைய கண்ணீரை பொருட்படுத்தாது. இந்த உலகமானது நம்மளுடைய கண்ணீருக்கு கேளிக்கையாக பார்க்கின்ற ஒரு உலகம். கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி,
நம்முடைய கண்ணீரை துடைப்பார்கள். ஆனால் நம்முடைய கண்ணீருக்கான பதில் நம்முடைய ஆண்டவரிடம் மட்டுமே உள்ளது. நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடம் கண்ணீர் விட்டு அழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுவதோடு நம்முடைய ஜெபமும் கேட்கப்படுகிறது. அவர் சுவற்றை பார்த்து அழுகிறார், மனிதரை பார்த்து அல்ல, சுவற்றை பார்த்து அழுகிறார். ஆண்டவரே, என் மேல் இறங்கும், எனக்கு ஒரு வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே, நான் எத்தீங்கும் செய்யாதவன் ஆயிற்றே என்று கூக்குரலிட்டு அழுவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றார். அவருக்கு நீண்ட ஆயுளை, மேலும் பல ஆண்டுகள் வாழ்வதற்கான ஆயுளை எசேக்கியாவுக்கு கொடுப்பதை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். சமூகமே, எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு அழுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். உலகத்தில் மனிதர்களோ வேறு யாருமோ நம்மளுடைய கண்ணீரை துடைக்காத போதும், கண்ணீரை நம்முடைய உள்ளத்தில் நாம் என்ன நினைக்கின்றோம், நாம் எதற்காக அழுகின்றோம், எதற்காக என்னுடைய மனம் குமுறுகின்றது என்று அறியாத இந்த உலகத்தில் நம்மை முழுவதுமாக அறிந்து நமக்கு எது தேவை, என்ன தேவை, எப்பொழுது தேவை என்று அறிந்திருக்கின்ற ஒரே தெய்வமாக, எப்பொழுதும் நம்மை வழிநடத்துகின்ற தெய்வமாக, நம் கண்ணீருக்கு பதிலை தருகின்ற தெய்வமாக இருந்து காத்து வருகின்ற நற்கருணை ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். கண்ணீர் விட்டு அழுவோம். நம்முடைய கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது. நம்முடைய கண்ணீருக்கு பதிலளிக்கின்ற தெய்வமாக இருந்து நம்மை வழிநடத்துவார் நம்முடைய நற்கருணை ஆண்டவர். இந்த நம்பிக்கையோடு, எவ்வாறாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் நம்பிக்கையோடு ஆண்டவனுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கை, இடைவிடாத நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் சென்றாலோ அதே நம்பிக்கையோடு, அதே இடைவிடாத அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் வருவோம். கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய அழுகையும் பார்க்கின்ற தெய்வம் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நமக்கு தேவையான அனைத்தையும் அருள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். திரு இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோ, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு அர்ப்பணிக்கிற நேரம் இது. முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். நம் எல்லா செயல்களையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். திரு இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோ, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே, எம் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோ, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. நம் நொறுங்கிய இதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்கு புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் தந்து அவரின் இதயம் போல நம் இதயத்தை மாற்றுகிறார். தினம் தினம் அவரை ஆராதித்து துதிக்கிற போது சகோதரனே, சகோதரியே, உன் இருதயம் பரிசுத்தமாகிறது, உன் இருதயம் புனிதமாகிறது, உன் இருதயம் ஆண்டவருக்கு உகந்ததாய் மாறுகிறது. ஜெபிப்போம். நொறுங்கிய
இதயத்தையே மறவாத என் இயேசுவே, நொறுங்கிய இதயத்தையே மறவாத என் இயேசுவே, புது இதயமும் புதிய ஆவி தந்து இதயமாய் மாற்றிடுமே, புது இதயமும் புதிய ஆவி தந்து இதயமாய் மாற்றிடுமே, தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம், தினம் தினம் உம்மை வணங்குகின்றோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகிறோம். இருதய ஆண்டவரே, திருப்பாதம் தேடி வந்தோம், எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. நம் இதயம் நோயுற்றிருந்தால், நம் இருதயத்தில் வருத்தங்களும் வேதனைகளும் கலக்கங்களும் இருந்தால், இதோ வல்லமை உள்ள தெய்வம் அவருடைய இரக்கத்தை பொழிந்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்களையும் வேதனைகளையும் அவர் அகற்றி விடுகின்றார். ஆண்டவரே, தினம் தினம் உம்மை முழுமையான உள்ளத்தோடு வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதித்து துதிக்கிறோம். இறைவா, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. நன்றி ஆண்டவரே. நோயுற்ற இதயத்தையே குணமாக்கும் என் இயேசுவே, நோயுற்ற இதயத்தையே குணமாக்கும் என் இயேசுவே, உயிர் வல்லவர் என்றும் நல்லவரே, உம்மாசீர் பொழிந்திடுமே, வல்லவர் என்றும் நல்லவரே, உம்மாசீர் பொழிந்திடுமே, தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம், தினம் தினம் உம்மை வணங்குகின்றோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம். இருதய ஆண்டவரே, திருப்பாதம் தேடி வந்தோம், எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. மௌனமாக ஒரு சில நிமிடங்கள் முழந்தால் படியிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த நற்கருணையை உற்று நோக்குவோம். அவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். அவரிடத்திலே உருக்கமாய் நம் விண்ணப்பங்களின் மன்றாட்டுக்களை எழுப்பி சிறப்பாக இந்த நேரத்திலே செபிப்போம். நம் குடும்பத்தை, நம் கணவன் மனைவி பிள்ளைகளை பெற்றோர்களை உடன் பிறந்தவர்களை நண்பர்களை ஒப்புக் கொடுப்போம். நம் வேலையை ஒப்புக் கொடுப்போம். நம் தொழில் வியாபாரத்தை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். நம் குடும்பத்தில் யாராவது நோயுற்றிருந்தால் அவர்களுக்காக சிறப்பாக செபிப்போம். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிப்போம். கடனோடு நாம் ஒவ்வொரு நாளும் பொருளாதார நெருக்கடியில் தவிக்கிறோம் என்றால் ஆண்டவர் அந்த நெருக்கடியிலிருந்து நமக்கு விடுதலை தர வேண்டுமாய் மன்றாடுவோம். நோயுற்று கிடக்கிறோம் என்றால் ஆண்டவர் நற்சுகத் தரும்படியாக மன்றாடுவோம். சமாதானம் இல்லாமல் நம் குடும்பம் இருக்கிறதென்றால் ஆண்டவர் தருகிற சமாதானத்தை, அன்பை, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். இந்த உலகம்
தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த உலகத்திலே போர்கள், தீவிரவாதம், பிரச்சனைகள், கலவரங்கள், வன்முறைகள் பல இடங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசுவின் இருதயம் விரும்புவதோ அமைதி, அன்பு, சமாதானம், ஒற்றுமை. இதை வரத்திற்காக சிறப்பாக ஆண்டவரிடத்தில் செபிக்கலாம். நம் ஒவ்வொருவரையும் முழுமையாக இயேசுவின் இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்தவர்களாய் சிறப்பாக அவரிடத்திலே உருக்கத்தோடு ஒப்பு கொடுத்து செபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, இயேசுவின் தூய திரு இருதயமே, இயேசுவின் திவ்ய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மகிமையில், அவருடைய மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போமாக. மாண்புயரில் வருள் சாரணத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிகளை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டா. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தினை உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டா